வருஷா வருஷம் உலக பணக்காரர்கள் பட்டியலில் வந்து ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, உலகத்துல மொத்தமா 3000த்திற்கும் மேற்பட்ட பில்லியனர்ஸ் இருக்காங்க. 100 கோடிக்கு மேல அதிகமா சொத்து வச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. நாளாக நாளாக, அதாவது வருடங்கள் கழிந்து ஓட ஓட பில்லியனர்ஸ் அதிகமாயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏழைகளும் அதிகமாயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கே தெரியும். எங்கேயோ 2 புள்ளிகள் சந்திச்சுதான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. 39வது வருஷமா ஃபோர்ப்ஸ் இந்த உலக பணக்காரர்கள் பட்டியலில் வெளியிட்டு இருக்காங்க. டாப் 10க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். இது உலகம் ஒரு பொக்கிஷம் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் இடத்துல எலான் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் இருக்காரு. அவருடைய சொத்து மதிப்பு 342 பில்லியன் அமெரிக்க டாலர். அவருக்கு அடுத்தபடியா மெட்டா நிறுவனத்துடைய தலைவர் மார்க் ஜுக்கர்பர்க் அவர் இருக்காரு. அவருடைய சொத்து மதிப்பு 216 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவருக்கு அடுத்தபடியா அமேசானுடைய ஓனர் ஜெஃப் பெசோஸ், அவருடைய சொத்து மதிப்பு 215 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவருக்கு அடுத்தபடியா லாரி எலிசன் 192 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவருக்கு அடுத்தபடியா பெர்னார்ட் அர்னால்ட் மற்றும் அவரது குடும்பம் 178 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவருக்கு அடுத்தபடியா வாரன் பஃபட் 154 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவருக்கு அடுத்தபடியா லாரி பேஜ் 144 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவருக்கு அடுத்தபடியா செர்கோ பிரின் 138 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவருக்கு அடுத்தபடியா அமான்சியோ ஓர்டெகா 124 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவருக்கு அடுத்தபடியா ஸ்டீவ் வால்மர் 118 பில்லியன் அமெரிக்க டாலர். 2ஆம் தேதி 4வது மாசம் 2025 வருஷம் ஃபோர்ப்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. மொத்த பணக்காரர்களில் அமெரிக்காவில் இருப்பவர்கள் தான் அதிகம். அமெரிக்காவில் 902 பணக்காரர்கள் இருக்கிறார்கள். சீனாவில் 516 பணக்காரர்கள், இந்தியாவில் 205 பணக்காரர்களும் இருக்கிறார்கள். முகேஷ் அம்பானி உலக பணக்காரர்கள் வரிசையில் 18வது இடத்திற்கு சரிந்திருக்கிறார். இவரது சொத்து மதிப்பு 92.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இந்திய மதிப்பில் ரூபாய் 7.68 லட்சம் கோடியை அம்பானி வைத்திருக்கிறார். அதானி அவரின் சொத்து மதிப்பு 56.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். உலக பணக்காரர் பட்டியல்ல 28வது இடத்துல இவர் இருக்கார். இப்படி இந்த நாட்கள் செல்ல செல்ல, ஆண்டுகள் கழிந்தோட பணக்காரர்கள், அதாவது 100 கோடிக்கு அதிகமா சொத்து வச்சிருக்கவங்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது கூடிக்கிட்டே போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஏழைகளுடைய எண்ணிக்கையும் ஆப்பிரிக்காவுடைய கனிம வளங்களும் சுரண்டப்படுது. இந்தியாவை எடுத்துக்கிட்டா ஒரு காலத்துல வந்து டாடா பிர்லான்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப அம்பானி அதானி பேசிட்டு இருக்கோம். இன்னும் வரக்கூடிய காலத்துல வந்து யாரை பத்தி பேச போறோம்னு தெரியல. ஆனா பணக்காரர்கள் என்ற அந்த போர்வையை மாற்றி எல்லோருமே சமமா இருக்கணும். எனக்கு 1 ரூபா இருக்குதுன்னா உனக்கு 1 ரூபா இருக்கணும். எனக்கு 10 ரூபா இருக்குன்னா உனக்கு 10 ரூபா இருக்கணும். எனக்கு எதுவுமே இல்லைன்னா உனக்கு எதுவுமே இல்லை. அப்பதான் இங்க வந்து ஜனநாயகம் நீங்க சொல்ற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வரும். இங்க ஜனநாயகமே இல்லை. நிறைய இடத்துல அரசியல்ல எல்லா இடத்துலயுமே இப்படி எல்லாமே ஜனநாயகமா இல்லாத காரணத்தினாலதான் இந்த பணக்காரர்கள்ங்கிற விஷயம் கூடிக்கிட்டே போகுது. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன, மொத்த பணக்காரர்கள்ல 8 பேர், அதாவது மொத்த 10 டாப் 10க்குள்ள 8 பேர் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஸோ கொஞ்சம் சிந்திச்சா நமக்கு எல்லா விஷயமுமே புரிய வரும். மேலும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை நீங்க பதிவு செய்யுங்க. அனைவருக்கும் நன்றி.